Hi everyone, 11th standard வணக்கம். 11th standard important 2 mark 3 mark 5 mark quarterly exam physics க்கு பார்க்க போறோம். இப்போ physics பொறுத்த வரைக்கும் first 5 markலாம் சொல்லிடலாம். 70க்கு 70 அடிக்கிறதுக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் முதல் கொண்டு சொல்லியிருக்கேன். சார் நியூமெரிக்கல் பார்க்கலனா பிரச்சனை இல்லையா? நியூமெரிக்கல் பார்க்கறனாலும் பிரச்சனை இல்லை. 60லேருந்து 65 மார்க் எடுக்கிற 70க்கு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் 5 எழுதுறதுக்கு நான் சொல்லிடுறேன். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே எழுதிடலாம். கம்பல்சரி நியூமெரிக்கல் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ எந்தெந்த யூனிட்னா 5.5 யூனிட் உங்களுக்கு இருக்குது. 6வது யூனிட் இருக்கிறவங்களுக்கு இருக்கும், சில டிஸ்ட்ரிக்ட் இருக்காது. 6 யூனிட்டுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் இருக்கிற யூனிட் போட்டு படிச்சுக்கோங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன யூனிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் லைக் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ்க்கு 70 65 அடிச்சிடலாம். நியூமெரிக்கல் ப்ராப்ளம் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிட்ட அடிச்சிடலாம். படிச்சிங்கன்னா 70 அடிச்சிடலாம். ஓகே, அது பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியரியாவது ஒழுக்கமாக படிங்க. யூனிட் 1 ட்ரையாங்கிள் அண்ட் ரேடார் மெத்தட், டைப்ஸ் ஆஃப் எரர், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி, பேரலாக்ஸ் மெத்தடு, எக்ஸாம்பிள் 1.50. இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைமென்ஷனல் ஃபார்மா. அப்புறம் எக்ஸசைஸில் 4th 3rd 1 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், கைனிமேட்டிக் ஈக்குவேஷன், ஸ்கேலார் வெக்டர் ப்ராப்பர்ட்டி, சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன். தமிழ் மீடியத்துக்கு புக் பேக் நோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லீனியர் மொமெண்டம், ரீகாயில் ஆஃப் கன்னு, வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் மோஷன் ரெண்டும் தனித்தனி 5 மார்க்கு. சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபியூட்டல் சிமிலாரிட்டி 10 பாயிண்ட் எழுதணும். மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ், நீட் ஆஃப் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், ஒர்க்கிங் எனர்ஜி பிரின்சிபல், எலாஸ்டிக் கொலிஷன் 1 டைமென்ஷன், எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர் அண்ட் வெலாசிட்டி. 3rd லெசனும் ஈஸி தான், 4th லெசனும் சின்னது தான், 3 கொஸ்டின் தான் இருக்குது. 5th லெசன் கொஞ்சம் நிறைய இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்கேன். பெண்டிங் சைக்கிள், மொமெண்ட் ஆஃப் இனிஷியல் ஆஃப் ராடு, மொமெண்ட் ஆஃப் இனிஷியல் ஆஃப் ரிங்கு, பேரலாக்சிஸ் தியரம், பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், ரோலிங் ஆன இன்க்ளைன் பிளேன். ஸோ இந்த 5 பாடத்துலையும் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எழுதிடலாம். அடுத்த 6ஆம் பாடத்தில் பாதி வரைக்கும் இருந்தால் எடுத்துக்கோங்க, பாதி வரைக்கும் இல்லை முழுசாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லை 6வது யூனிட்டே இல்லைனாலும் விட்டுருங்க. U = mgh ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. 7th கொஸ்டின் எஸ்கேப் ஸ்பீடு, G வித் ஆல்டிடியூட் லாட்டிடியூட், ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட்டு 5 மார்க். அவ்வளோதான். யூனிட் 1ல் 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு இது, 3 மார்க் இது, புக்கின் இது 2 ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இது அனைத்து ப்ராப்ளமும் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 2 மார்க்கும் கேட்கலாம், 3 மார்க்கும் கேட்கலாம். யூனிட் 2ல் 2 மார்க் இது, 3 மார்க் இது, ரொம்ப ஈஸி. ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். யூனிட் 3ல் 2 மார்க்கு இவ்வளோதான், 3 மார்க் ஈஸி தான். ஸோ எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்த மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் டிஃப்ரென்ஸு, கன்கரண்ட் ஃபோர்ஸ், லாமிஸ் தியரம், அந்த 2வது கொஸ்டின் 3வது ரோமன் நம்பரில் அதுவுமே 3 மார்க் தான். அடுத்தது இதோட ப்ராப்ளம்ஸ் ஒரு 5-6 ப்ராப்ளம் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் இந்த 2 கொஸ்டின் 2 மார்க்கு, இது 5 3 மார்க்கு. ஏன்னா இந்த லெசன் சின்ன லெசனு, நல்லபடியாக படிச்சுக்கோங்க, ஈஸி. புக்கில் ஒரே ஒரு 3 மார்க், ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியாதுங்க, வேண்டாம், ஓகேவா? ரொம்ப நீங்கள் திங்க் பண்ணணும், ப்ராப்ளம் பார்த்தா எல்லாம் எழுத முடியும் அப்படிலாம் கிடையாது. ப்ராப்ளம் பார்க்காமலே நீங்கள் நல்லபடியாக எழுதிட்டு வரலாம். ப்ராப்ளம் பார்க்குறோம், பார்த்தா போதும். யூனிட் 5ல் இதெல்லாம் 2 மார்க்கு, 3 மார்க்கில் இங்கே ரோமன் நம்பர் போட்டு நான் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்க. ஸோ 3 மார்க்கு 2 மார்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. கம்பேர் டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷன் குவான்டிட்டி சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. டேபிள் நம்பர் 5.4 டேபிளேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ்லேருந்து வரலாம், பட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலே எக்ஸசைஸில் திங்க் பண்ணுற மாதிரி கேட்டால் கூட அந்த ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். ஆனால் எக்ஸாம் ப்ராப்ளம் மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க, போதும். யூனிட் 6 ப்ராப்ளம் வேண்டாம், ஏன்னா பாதி யூனிட் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோ சீக்கிரமாக ப்ராப்ளம் கேட்ட மாட்டாங்க இதில். ஸோ அதனால் 2 மார்க்கு போதும், 3 மார்க் இது. ஸோ பாதி வரைக்கும் உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு. எது வரைக்கும்னு எனக்கு அப்டேட் வரல. நான் 6வது யூனிட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறேன். எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 கொஸ்டின் படிச்சு தான் ஆகணும். மீதியெல்லாம் படிக்கணுமான்னு உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா போதும். அண்ட் 6th லெசன் இருக்குன்னா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அண்ட் 3 மார்க்கில் இது 2 மட்டும் இப்போதைக்கு படிங்க, போதும். ஸோ 6ஆம் பாடம் இவ்வளோ தான். ஸோ மொத்தமாக ஃபிசிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நல்லபடியாக கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சா கூட ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் படிங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 4 லெசன் 2 மார்க் 3 மார்க் ஈஸி, அதை ஒழுக்கமாக படிங்க. 5ஆம் பாடம் முடிஞ்ச அளவுக்கு படிங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 லெசன் ஒழுக்கமாக படித்தாலே போதும், நல்லபடியாக எழுதலாம், ஓகே? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். பிடிஎஃப் மட்டும் பார்த்தா ஒன்றும் புரியாது, நான் இப்போ சொன்னது கேட்டிங்கன்னா தான் எல்லாமே புரியும். தேங்க்யூ. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துடும். மேக்ஸுக்கும் 5 மார்க் போட்டால் 2 மார்க் 3 மார்க் போட்டுறேன். நன்றி, வணக்கம். பயாலஜியும் போட்டுறேன். தேங்க்யூ.